பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நாம் யார், எங்கே தங்க வேண்டும்? அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு பெரியோரே, தாய்மாரே, உங்களுக்கு வழக்கம் போல சொல்லுவதுண்டு. ஏதோ எல்லா நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பைபிள் எடுக்காம விட்றாதீங்க. நான் சொல்கிறது தப்பாக இருக்கா சரியாக இருக்கான்னு பார்க்குறக்காவது நீங்கள் தயவு செய்து எடுக்கணும். Will you please take the Bible whether it is correct or not? If you want to verify it, I am allowed to verify. நான் உங்களை தாராளமாக வெரிஃபிகேஷனுக்காக ஒத்துக்கொள்ளுகிறேன். தயவு செய்து உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி எடுத்து மத்தேயு 28:18 கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுத்திருக்கும் போது நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் தான் என்னோடு பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்ததான். ஆவியை மழை போன்று போற்றோ, ஆவியை மழை போன்று போற்றோ, பல ஜாதிகளை பல்கையில் தோட்டோ, பல்கையில் தோட்டோ, ஆவியை மழை போன்று போற்றோ. மனோ மைதனமும் பைதீரும் தாரி, பைதீரும் தாரி, மனோ மரி தாரி. ஒன்று நீகரை நீயோ உதயத்தில் எழுவே, ஒன்று நீகரை நீயோ உதயத்தில் எழுவே, உள்ளங்கனிலே தீகமும் மண்ணு தனிகமும் மண்ணு,
எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தில் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இது கிரேட் கமிஷன். இது பெரிய கட்டளை. ஏன்னா நாம் இன்னைக்கு உலகத்தில் அதைத்தான் செய்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரை என்ன செய்யணும்? சீஷராக்கணும். இன்னைக்கு அநேக நேரம் அதுதான் நம்மளால முடியல. நாம ஒருவேளை சீசன் ஆயிட்டோமா? ஏன்னா நம்ம சீசன் ஆக முடியாது. ஏன்னா சீசனுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, தீர்க்கதரிசிக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, விசுவாசிக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அநேக நேரங்கள் அதுதான் நமக்கு தெரியறதில்ல. சீசனாக இருந்தால் என்ன செய்யணும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. முதலாவது நல்ல கவனிங்க. நாம பாடும்போது பாடுறோம், என்ன பாடுறோம்? உலகோர் பொல்லை பகைத்தாதோ உண்மையல்பு போதுமையா போட்டார் உன்னை வெறுத்தாரோ உந்தல் சிலுவை சுமப்பாயா உந்தல் சிலுவை சுமப்பாயா உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய். மெய்ப்பனில்லாத ஆடுகள் போ மெய்யின பாவம் புல்வெளியில் மெய்ப்பனில்லாத ஆடுகள் போ மெய்யின பாவம் புல்வெளியில் மெய்ப்பன் நேசுமை அறிந்தனையோ நேர்மையை நாடி ஓடுகின்றாயோ நேர்மை நாடி ஓடுகின்றாயோ உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய். ஆண்டவர் கேள்வி அதான். அவர் நமக்காக என்னத்தை கொடுத்தாரு? யோபு சொல்றார் 10:12 எனக்கு ஜீவனை தந்தது மட்டுமல்ல தயவையும் பாராட்டு. ஆமா, அது மட்டுமல்ல பராமரித்து காப்பாற்றினார். நாம என்ன ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறோம்? முதல்ல இருதயத்தை கொடுத்திருக்கோமா? பாடுறோம், அவ்வளவுதான். என்ன பாடுறோம்? எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். என்ன கொண்டு பேசுவுக்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே. என்ன கொண்டு பேசுவுக்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே. என்ன கொண்டு
மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. பொல்லுள்ள இடத்தில் என்னை வைத்த நல்ல மெய்ப்பனுக்கு, பொல்லுள்ள இடத்தில் என்னை வைத்த நல்ல மெய்ப்பனுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே. அதனால நம்ம சபையில பாடிடுறோம். என்ன பாடிடுறோம்? என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை முந்தன் சன்னதி முன்னிலை, அன்னை தந்தை முந்தன் சன்னதி முன்னிலை, சொந்தமாய் உந்தனே இதோ படைக்கிறே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தில் நின்றோம், பாவப்பை அடிமைத்தனத்தில் நின்றோம், சொந்த ரத்தக்கீரையத்தானே மீட்ட சொன்ன வாக்கு தத்தத்தை அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நம்மால என்ன கொடுக்கிறது? ஜீவன் தந்தவர் ஐயா, ஜீவனை தந்தவர். நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார், நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் முதல்ல நாம சீஷரா இருக்கமா? அப்போஸ்தலர் 6:1 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது முதல்ல எத்தனை பேரை ஏற்படுத்தினாரு? 12 பேர். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, தோமா, மத்தேயு, நாத்தான், ததை, யாக்கோபு, சீமான், யூதாஸ் 12 பேர். அதுக்கு பிறகு 70 பேர். அவன் பேர் கூட தெரியாது. ஆனால் அந்த 70 பேரை 2 பேரை அனுப்புறாரு. அவங்களுக்கு சொல்லி அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? நீங்க போகும்போது என்ன செய்ய வேண்டாம், கையில பணப்பையவோ தடியவோ ஏதை என்ன செய்ய வேண்டாம், கொண்டு போக வேண்டாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10:10 வாசிங்க. வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, அவரு வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரம், அவர் போஷிக்கிற தேவன் ஐயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். அதில் மாற்றமே கிடையாது. நீங்க நம்புறீங்களா இல்லை நான் நம்புறேன். ஒண்ணுமே இல்லாம 2 கண்ணும் தெரியாம, முன்னாடி இருக்க பள்ளம் தெரியாது, மேடு தெரியாது, குழி தெரியாது, நிக்கிற ஆம்பளை ஆளா பொம்பளை ஆளா தெரியாது. Certainly I know not, because I have no sight, completely affected by the blindness within since my 2 years, not my childhood. Since the 2 years I have lost completely my sight. ஆனால் நாங்கள் வரும்போது 92 அப்படி வரும்போது யாரும் எனக்கு தெரியாது.
எதை நம்பி வந்தேன்? ஆண்டவர் சொன்னா நீ ஒன்றும் கொண்டு போண்டாம், என்ன நம்பி போப்பா. பைக்கு பணமோ தடியோ பாதரட்சியோ, இன்னொன்று சொன்னால் 2 வஸ்திரம். ஏன் தெரியுமா? யோவான் என்ன சொன்னார்? உங்களோட 2 தான் ஒன்று என்ன செய்ய இல்லாத கொடு. ஏன்னா அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டாங்க, போர்ச்சேவகர் வந்து கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? சுற்றி இருக்கிறவங்களும் வந்து கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு சம்பளத்துக்கு மேலே லஞ்சம் வாங்காதீங்கன்னார். எனக்கு கண்மானுடைய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசனை அனுப்பும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு படிக்க பைய வைக்க வேண்டாம், பணத்தை வைக்க வேண்டாம், பணப்பைய வைக்க வேண்டாம், 2 வஸ்திரம் கூட எடுக்க வேண்டாம், இன்னும் சொல்ல போனா தடி வேண்டாம், பாதரட்சை வேண்டாம். வாசிங்க 11ஆம் வசனத்தை. உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றவன் கச்சையில கட்டிக்கிட்டு வரான். முந்தா நாள் கூட பார்த்தீங்க, செக்கப் பண்ணால் உள்ளேருந்து வருது, ஏகப்பட்ட ஐட்டம் கொண்டு வரோம். உலகத்தில் சேர்த்து 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 என்ன கொண்டு போக போகிறோம்? ஒன்றை மறந்துடுறோம். யாத்திராகமம் 16:18 படி மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானது கிடையாது, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவும் கிடையாது. ஆண்டவர் அளந்து போஷிக்கிறவர். அதனால தான் பிரசங்கி எழுதும்போது 6ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக எழுதுகிறார். 1-2 வசனத்தை பாருங்க. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கு உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறான். அவன் என்னென்ன ஆசைப்பட்டாலும் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். சரி, ஆனாலும் அவைகளை அனுபவிக்கிற பாக்கியத்தை மட்டும் அவனுக்கு கொடுக்கலையே, இதுவும் மாயை, கொடிய நோயும். ஆமா, உலகத்துல போகும்போது என்ன இருக்கு? நாம பாடுவோம் ஒரு பழைய பாட்டுண்டு. சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைத்தான் உலகம், மாயைத்தான் உலகம், மாயைத்தான். சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைத்தான் உலகம், உலகில் அமைதி தேடி உலகாமல் உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை அறிந்தோண்டு. உலகில் அமைதி தேடி உலகாமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை அறிந்தோண்டு. மாயைத்தான் உலகம், மாயைத்தான் ஏமாற்றம் உலகம், மாயைத்தான் மாயைத்தான் உலகம், மாயைத்தான் ஏமாற்றம் உலகம், மாயைத்தான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய சொத்து இருக்கிறவன் என்ன அனுபவிக்கிறான்? மாவீரன் அலெக்சாண்டர் எவ்வளவோ நாடுகளை போரிலே கை கொண்டான். ஆனால் கடைசியில் என்ன சொன்னான்? என் கையை விரிச்சு வைப்பா. யோபு சொன்னதான் உணர்ந்து சொன்னான், நிர்வாணியாய் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவனுக்கு திரும்புவேன். அசோகன் கலிங்கத்தின் மேல படையெடுத்தான், அநேகரை வெட்டி கொன்றான். ஒரே ஒரு சத்தம் தண்ணீர் என்று கேட்டது. சாம்ராட் அசோகன் தண்ணீரை கொண்டு கொடுத்தான். அந்த தாய் கேட்டாள், இந்த அகால நேரத்தில் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறேன், நீ யாருப்பான்னா? சாம்ராட் அசோகனோட தண்ணியை தூக்கி வச்சுட்டு உயிரை விட்டுட்டான்.
எனக்கு அன்பானவர்களே, ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் ஒன்றுமே கொண்டுட்டு வரல, ஒன்றும் கொண்டு போகிறதும் கிடையாது. எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த காலத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. எந்த பாட்டு? அது அதனுடைய அர்த்தம் அப்போ எனக்கு வருங்கள. ஜீப நதியின் ஓரமாய் சியோன் பட்டணம் தெரியதே, ஜீப நதியின் ஓரமாய் சியோன் பட்டணம் தெரியதே, நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் 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 கொள்ளலாம், நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் 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 கொள்ளலாம். ஜீப நதியின் அந்த ஜீப நதியின் ஐயா ஜீப நதியின் ஓரமாய் சியோன் பட்டணம் தெரியதே, ஜீப நதியின் ஓரமாய் சியோன் பட்டணம் தெரியதே. கண்ணிறைந்த லோகமே உன் கஸ்தி எனக்கு வேண்டாமே, கண்ணிறைந்த லோகமே உன் கஸ்தி எனக்கு வேண்டாமே, நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் 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 கொள்ளலாம், நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் 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 கொள்ளலாம். ஜீவ நதியின் அந்த ஜீவ நதியின் ஐயா ஜீவ நதியின் ஓரமாய் சியோன் பட்டணம் தெரியதே, ஜீவ நதியின் ஓரமாய் சியோன் பட்டணம் தெரியதே. பாபம் நிறைந்த லோகமே உன் பாக்கியம் எனக்கு வேண்டாமே, பாபம் நிறைந்த லோகமே உன் பாக்கியம் எனக்கு வேண்டாமே, நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் 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 கொள்ளலாம், நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் 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 கொள்ளலாம். ஜீவ நதியில் அந்த ஜீவ நதியின் ஓரமா சியோன் பட்டணம் தெரியதே, ஜீவ நதியின் ஓரமா சியோன் பட்டணம் தெரியதே. எருசலேமின் பக்கத்தில் இயேசு சத்தம் கேட்குதே, எருசலேமின் பக்கத்தில் இயேசு சத்தம் கேட்குதே, நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் 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 கொள்ளலாம், நித்திய நித்திய நித்தியமாக ஆனந்தம் 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 கொள்ளலாம். ஜீவ நதியில் அந்த ஜீவ நதியில் இந்த ஜீவ நதியின் ஓரமாய் சியோன் பட்டணம் தெரியுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் ஒன்றும் கிடையாது. அதனால தான் இயேசு சொன்னா, நீங்கள் போங்கப்பா, சீசனா இருந்தா ஒன்றுமே வேண்டியதில்லை. ஒரு வீட்டுக்கு போனால் கூட அங்கே ஏற்றுக்கொண்டா தங்கி இருந்தார். ஏற்றுக்கொள்ளாட்டா என்ன செய்யலாம்? கால் தூசியை உதறிட்டு வந்துருந்தார். வீட்டுக்குள்ள போகும்போது சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லி கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. எந்த பட்டணத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து, சரி, நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும்போது உள்ள போன உடனே அதை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. உன் அலங்கத்திற்குள் சமாதானம். சங்கீதம் 122:7 பார்க்கிறோம். உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. ஆமா, வாழ்த்துங்கள். முதல்ல என்ன செய்யணும்? பவுல் சொன்னால ஆக்கில்லாளை பிரிஸ்கில்லாளை வாழ்த்துங்கள், பொபேயாளை வாழ்த்துங்கள். எப்படி வாழ்த்தணுமா? அழகா அந்த காத்திர சொன்னாங்க, வாழ்த்தி பண்ணிடுவோம் வல்லப்பரனை, வாழ்த்தி பண்ணிடுவோம், வாழ்த்தி பண்ணிடுவோம் வல்லப்பரனை, வாழ்த்தி பண்ணிடுவோம் வல்லப்பரனை, வாழ்த்தி பண்ணிடுவோம். தாட்சியில்லாமலே சகல பாக்கியமோ பெற்று, தாட்சியில்லாமலே சகல பாக்கியமோ பெற்று, வாழ்க்கையில் நலம் பெற சாகை செய்திட வேண்டியே, வாழ்க்கையில் நலம் பெற சாகை
செய்திட வேண்டியே வாழ்த்தி பண்ணில் விடுவோம் வல்லப்பரனை வாழ்த்தி பண்ணில் விடுவோம் வல்லப்பரனை வாழ்த்தி பண்ணில் விடுவோம். இளமையில் கற்ற கல்வி இனிது பயன் வேண்டவே இளமையில் கற்ற கல்வி இனிது பயன் வேண்டவே உளமதில் தங்கியம்மை உருவாக்க வேண்டுகின்றோம். இளமையில் கற்ற கல்வி இனிது பயன் வேண்டவே உளமதில் தங்கியம்மை உருவாக்க வேண்டுகின்றோம். கண்டமில்லாமல் கள்ளமில்லாமல் கருணையை நினைதுமே கள்ளமில்லாமல் கருணையை நினைதுமே படம் பெற்றிடமே தினம் பாரமணி விடுவீரே படம் பெற்றிடமே தினம் பாரமணி விடுவீரே வாழ்த்தி பண்ணில் விடுவோம் வல்லப்பரனை வாழ்த்தி பண்ணில் விடுவோம் வல்லப்பரனை வாழ்த்தி பண்ணில் விடுவோம். வாழ்த்தணுமா? ஃபாதர் கூட பாடினாரு. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்தணும். ஒரு மனுஷன் இயேசுவை வாழ்த்துறோம்ல, ஐயா வாழ்க வாழ்த்துறோம்ல. அவர் உயிர் தெழுந்த போது வந்து சொன்ன முத வார்த்தை என்னதான்? வாழ்க வாழ்க. அதைத்தான் சீசனுக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு எத்தனை சீசர் வீட்டுக்குள்ள போன உடனே உங்களுக்கு சமாதானம் சொல்றோம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தால் என்ன செய்யணும்? முதல்ல அவர்களை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம். அதுக்கு முன்னாடி விட்டுட்டு வாசிக்கிறீங்க. உள்ள பிரவேசிக்கும் போது முதலாவது என்ன சொல்லணுமா? ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம். ஏன்னா அங்க நம்ம போகும்போது என்ன சொல்றோம்? சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. 1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கரை திரை அற்றதாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே காக்கப்பட வேண்டும் இருக்கும்படி காக்கப்படுவதா. ஆமா, அதனாலதான் அங்க போனோம்னா வாழ்த்தணும். அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமா, நாம பாடுறோம்ல, ஆதி பிதாவின் திருப்பாதரிப அன்னுகுலரிப சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவதா 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 அன்னைய கிருபை ஒரு சேரிப நமதாயிரிப நமதாயிரிப சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவதா. எனக்கு அன்பார்களே, ஒரு வீட்டுக்குள்ள போனா வாழ்த்துங்க. அப்படி வாழ்த்திட்டு உள்ள போனீங்கன்னா நீங்க கூறின சமாதானம்
அங்கே அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவ்வளவு அழகா சொல்லிவிட்டார். ஒன்னும் கொண்டு போதப்பா. ஏன்னா அவரை நம்பி போன ஒருத்தன் கெட்டேன்னு எவனும் சொல்ல முடியாது. அதனால தான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் முதலாவது என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுக்கணும். மிக அழகா சொன்னார், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் சகோதரனையாவது சகோதரியாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமா, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமா, இன்னைக்கு நாம சிலுவை எடுத்துக்கிட்டு பின்னாடி போக முடியுமா? அழகா சொன்னாங்களே, அந்த காலத்தை சொன்னாங்களே, சிலுவையில் சிஸ்டர் சாரா நவரோஜிய நான் எப்போ மனசில் நினைப்பேன். அவங்க ஒரு பாட்டை எழுதினாங்க, அது எனக்கு இன்னைக்கும் மனசில் கேட்டுக்கிட்டே இருக்கோம். என்ன பாட்டு தெரியுமா? என்னதான் தீங்கு நான் நினைத்தேன், என்னை விட்டோடிட என்னதான் தீங்கு நான் நினைத்தேன், என்னை விட்டோடிட ஆயுள் முடியும் வரை என் சுவாசம் பொழியும் தீபம் பொழியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை ஆண்டவர் சேவையிலே மதித்தேனே ஆயத்தமானி ஆண்டவர் சேவையிலே மதித்தேனே ஆயத்தமானி. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன ஊழியம் செய்கிறோம் நினச்சி பார்ப்பேன். நாம் செய்கிற ஊழியம் என்ன ஊழியம்? தன் சுகத்தை வெறுத்து தன்னுடைய மேன்மையை வெறுத்து. இந்த தேசத்தில் வந்து அவங்க எத்தனை பேர்? கார்மைக்கல் அம்மையார், ஏன் மதர் தெரசா. ஒரு சமயத்தில் சித்து போனாராம், கிரிக்கெட் வீரர், அம்மாவை பார்க்கணுன்னாராம். கல்கத்தாவில் அவங்க இருக்கிற நிறுவனத்தில் வாட்ச்மேனே கிடையாது. உள்ளே போனோன்னே மதரை பார்க்கணும், வர சொல்லுங்க. அது சொன்னாங்களா, மதர் வரமாட்டாங்க, நீங்கள் தான் அங்கே போகணும். எங்கே இருக்காங்கன்னா கடைசி நேரத்தில் இருப்பாங்களே, டையிங் வார்டு, சாவா மரணமாக சாவான்னு போராடிப்பேன், அந்த வார்டில் இருப்பாங்க. போய் பாருங்கள். அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் மூச்சு திணறி கடைசி மூச்சு போகிற நேரத்தில் மடிநதிக்கு போட்டு நெஞ்சை தடகிட்டு இருந்தாங்களாம். சித்து போய், மதர் நான் 1 crore கொடுக்க வந்திருக்கேன். நான் அவன் சொன்னாலாம், ப்ளீஸ் த்ரோ இட் அவே இன் த டஸ்ட்பின். உன் காசை போய் எங்கே ஓடு? குப்பையில் ஓடுனாங்களாம். இன்னைக்கு அந்த வார்த்தையை நான் நினைக்கிறேன். சீஷன் ஆகணும்னா சிலுவை சுமந்தோராய் சீஷன் ஆகுவோம். நமக்கு முன்னாடி வந்த எத்தனை ஊழியக்காரன், ஏன் இங்கேருந்து பீகாருக்கு போன அகஸ்டின் ஜெயக்குமார் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பண்டாரமாக போனாரே, இன்னைக்கு எத்தனை ஸ்தாபனத்தை உருவாக்க உதவி செய்தார். சிலுவை எடுத்து நீ நம்புறீனா வெட்கப்பட்ட மனதில். நாம் அநேக நேரங்களில் பாடுறோம், என்ன பாடுறோம்? அவரே தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம்.
அவர் தாங்குவார், அவர் சுமப்பார். யாத்திராகமம் 19:3 யாத்திராகமம் 19:3 என்ன சொல்லுது? நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உபாகமத்தில் 32 மிக அழகா நமக்கு எழுதி 9:10 யாக்கோபை எங்க கண்டுபிடிச்சாரா? பாழான நிலங்களிலும் ஊளையிடுகிற வனாந்தரங்களிலும் அவனை கண்டுபிடித்தேன். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நாம் அதனால பாடுறோம். என்ன பாடுறோம்? பாரில் கெத்செமனே பூங்காவில் நேசதையே ஆவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் கொலில் தேடுதே. ஆவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் கொலில் தேடுதே. என்னையும் தன்னை போல மாற்றிடும் மனேசத்தை, என்னையும் தன்னை போல மாற்றிடும் மனேசத்தை உள்ளம் கனிந்து ஓயாமல் பாடிடுவே. என்னையும் தன்னை போல மாற்றுவதற்கு சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம். நம்ம சீஷன் ஆயிட்டோமா? சீஷனானா எத்தனை வெறுத்திருக்கோம். யூதாஸ் காரியத்து சீஷனா தான் வந்தான். அவனுக்குள் பிசாசு புகுந்துட்டான். உடனே எத்தனை காசுக்கு ஓடி போயிட்டான்? காட்டி கொடுத்தான். எத்தனைக்கு? 30 காசுக்கு காட்டி கொடுத்தான். 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை கொலை செய்ய கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு. இயேசுவை பாவிக்கு புகலிடம் சுரட்டது பாவி பலியாக மாண்டாரே. தோமா என்ன கை ஓட்டு பார்த்தா தான் நம்புவேனா? பேதுரு என்ன மறுதளிச்சுட்டான். ஒரு காலத்தில் அவன் மாறின போது சொன்னான், அவர் அடித்த மாதிரி என்னை அடிச்சிடாதீங்க, தலைகீழ வைத்து அடிங்க. பிகாஸ் ஐ எம் நாட் yet fully qualified even now. என கண்மானவர்களே, அந்திரையா கூட்டத்தை பார்த்தோன்னா ஐயா இதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, 200 பணத்துக்கு அப்போ வாங்கினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசத்தில் அப்படிப்பட்டவங்களை தாங்க அவர் சீச்சராக வச்சிருந்தார். நமக்குள்ளேயும் குறை இருக்கும். நாம் இன்றைக்கு ஆண்டவரே என்னை சீசனாய் மாற்றுங்க. விசுவாசியாக இருந்தால் போதும், அடுத்து சீசனாக வரணும். அடுத்த காரியத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வாங்க. அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தார். பரிசுத்தவான், அடுத்த வார்த்தை பரிசுத்தவான். இன்னைக்கு அநேகருக்கு கேள்வினா எப்படிங்க பரிசுத்தமா வாழ முடியும்? பாபிலோன்ல இருந்தாலும் தேவ சித்தம் செய்யறவன் என்ன செய்வான்? கர்த்தருக்கு பிரியமானதான் செய்வான். ஏன்னா அவர் பரிசுத்தர்.
1 பேதுரு 1:14-15 வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதும் கூடாத காரியம். பரிசுத்தவான் இன்னைக்கு அநேக அப்ப இருக்கிற உலகத்தில் எப்படிங்க மிஞ்சின நீதிமானாக வேண்டாம். ஏன்னா பரிசேயனை போல நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை, அவனை போல நான் காணிக்க கொடுக்குறேன், உபவாசிக்கிறேன். அதனால தான் மத்தேயு 5:20 இயேசு சொன்னார், பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால். அவன் 2 தடவைங்கிறான்னா 3 தரம். சிலர் 10 நாள் உபவாசம் எடுக்கிறேன், வியாதியில் விழுந்துடுறோம். அப்படிலாம் வேண்டாம். மிஞ்சின நீதிமான என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. எனக்கு கண்பாருடைய அநேக நேரங்களில் பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ள முடியலையே. உலகத்தில் சொல்லுவோம், எப்படிங்க காத்துக்கொள்றது? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? சாமுவேல் இருந்த சூழ்நிலை என்ன? சாமுவேல் சாட்சி கேட்டான். 12ஆம் அதிகாரத்திலே ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு ராஜாவும் நிற்க வச்சு கேட்குறான், நான் சிறு வயது முதல் உங்க கூட இருக்கேன், இப்போ முதிர் வயதாயிட்டேன், நரைத்தோன் ஆயிட்டேன், என்ன குறித்து சாட்சி சொல்லுங்கப்பா. என்ன சாட்சி? நான் யாருடைய? 12ஆம் அதிகாரம் 1 சாமுவேல். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடி எல்லாம் உங்கள் சொல் கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள், நான் உங்களோடு இரேன். இதோ இருக்கிறேன், இப்ப இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியில் அவர் அபிஷேகம் பற்றி வித்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய இருதயத்தை எடுத்துக்கொண்டேன்? எப்படி பரிசுத்தமா இருக்க முடிஞ்சு? ஏலி ஜனங்கள்ட்ட காணிக்கைய புடுங்குற பிள்ளைகளை வச்சிருந்தான். 1 சாமுவேல் 2:12 ஏலியின் குமாரர் பேலியாடி மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஜனங்கள் ஆசாரியர்கள். ஆனா ஜனங்களை நடப்பித்த விதம் என்ன தெரியுமா? எவனாயிலும் பலி செலுத்த வந்தா இறைச்சி வேகும் போது 3 கூருள்ள ஆயுதத்தை பிடிச்சிட்டு வந்து குத்துவான். எதுல? சர்வத்திலேயோ, சட்டியிலையோ, பானையிலோ, கொப்பரையிலோ. அதுல எவ்வளவு மாட்டுதோ அத்தனை யாருக்கு? அவனுக்கு. எப்பா இன்னைக்கு பலியை செலுத்திக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. முதல்ல என்ன செய்யும்? ஆசாரியருக்கு கொடு. அவிச்சதை வாங்க மாட்டேன், பச்சையை கொடு. நீ என்ன பாத்திரத்தில் கொண்டாந்தியோ, கழுவுலையோ. என கண்பானவர்களே, அப்படிப்பட்ட காலத்திலே சாமுவேல் அழைக்கப்பட்டவன். அதனால தானே பாடுறான். நம்ம அழகா அதுக்கு ஒரு பாட்டு உண்டு. குறைகள் நிறைந்தவன் அனல்லும் அதை தெரிந்தும் அழைத்தவன் நீரல்லோ. குறைகள் நிறைந்தவன் அனல்லும் அதை தெரிந்தும் அழைத்தவன் நீரல்லோ. தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என உணர்ந்தே. அருகினில் செல்வே நடை பயின்றே, அருகினில் செல்வே நடை பயின்றே, பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என உணர்ந்தே. அழைக்கப்பட்டவன். 1 சாமுவேல் 1:24
அன்னாள் கொண்டு விடும்போது என்ன சூழ்நிலை? அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு. நல்லா கவனிங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எத்தனை வயசுல பால் மறக்கப்படுவோம்? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆபிரகாம் ஒரு விசேஷமே கொண்டாடிவிட்டார். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அப்பா, ஆனா இவன் விருந்து பண்ணல. பால் மறக்க பண்ணின உடனே காணிக்கை எடுத்துக்கிட்டு, ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பிரமாணம் இருந்துச்சு, ஏதாவது ஒரு காணிக்கை எடுத்துட்டு இயேசுவை கொண்டு வரும்போது கூட அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? புறா குஞ்சு. புறாவை குறித்து நம் வேதத்தில் பல இடத்துல பார்க்கிறோம். எப்பிராயுமே பேதை புறா என்று சொன்னார். பாடவும் செய்யறோம்ல, உன்னத பாட்டில் என் புறாவேங்கிறார்ல, பாடவும் செய்யறோமா இல்லையா? என்ன பாடுறோம் ஞாபகம் இல்லையா? காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கின்றது, என்னை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் ராகம் இசைக்கின்றது, வல்லவர் சிங்காரமாய் வருவார் என்று. வரும் வரையில் நான் காத்திருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, சாமுவேல் பால் மறக்க பண்ணின உடனே கொண்டு விட்டான். ஏலியின் பிள்ளைகள் செய்கிற அட்டகாசம், அவனே சொல்றான், என் குமாரரே, நீங்கள் செய்கிற இந்த காரியம் நல்லதல்ல, நான் கேள்விப்படுகிற இந்த காரியம் நல்லதல்ல, ஜனங்கள் மீறி நடப்பதற்கு காரணமாயிருக்கிறேன். ஜென்டிலா பிரசங்கம் பண்ணுவார். ஏன்னா வாலிப மரண ஸ்திரீகளை கூட என்ன செய்யறதில்லை, விட்டு வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்திலே வாழ்ந்தவன் சாமுவேல். ஆனா அவன் கேட்கிறான், என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கப்பா. நான் யாருடைய கழுதை எடுத்துக்கிட்டேன், யாருடைய எருதை எடுத்துக்கிட்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன். பரிதானம் என்ன செய்யுமா? ஏசாயா 5:23 வாசிக்கிறோம். பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவனுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிறார். யோவானும் அதைத்தான் சொன்னா, உங்களுக்கு அதிகமாக கொடுக்க லஞ்சம் வாங்காதீங்க, சம்பளம் போதும்னு இருங்க. எனக்கு அன்பானவர்களே, பரிதானம், யார் கையில பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையா இருந்தேன் சொல்லுங்க. அப்படி உண்டானா என்ன செய்றேன்? அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிரே சாட்சியாய் இருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சியாய் இருக்கிறார் என்றார். ரெண்டு சாட்சி எப்பவுமே உறுதிப்படுத்தணும். வானமே கேள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். ஏசாயால வாசிக்கிறோம்ல, ரெண்டு சாட்சி எப்பவுமே இருக்கணும். இங்கே பார்க்கிறோம், கர்த்தரும் சாட்சியிட்டார், அவர் அபிஷேகம் பண்ணி வித்த ராஜாவும் இருந்தார், ஜனங்களும் சாட்சியிட்டார். சாமுவேல் வாழ்ந்த சூழ்நிலையில நம்ம இருந்திருந்தா, அது சின்ன பிள்ளையில இருந்திருந்தா எப்படி நம்மளை காத்துக்கொள்ள முடியும்? வேதம் சொல்லுது, 1 யோவான் 5:18-19, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடவே மாட்டான். நாம் தேவனால் உண்டாகி இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் வீழ்ந்து கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். சாமுவேல் யாரால பிறந்தவன்? அன்னாள் போய் என்ன செய்தா? ஆலயத்தில் போய் 1ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்தில் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். இது தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. மலடி என்ற அண்ணாள் இருந்தா. அதனாலதான் 1 சாமுவேல் 2:5 பார்க்கிறோம். அவளே பாடுறா, திருப்தியா இருந்தவர்கள் கூலி வேலை செய்தார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள், மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். நாம கூட பாடுறவே, என்ன பாடுறோம்? மைனஸ் ஸ்கேல் அழகா பாடுவோம். அன்னாள போல கண்ணீரம் வடிக்கணும், சாமுவேலுக்கு அழுவது இதயத்தை ஊத்தணும். அன்னாள போல கண்ணீரம் வடிக்கணும், சாமுவேலுக்கு அழுவது இதயத்தை ஊத்தணும். ஊற்றினால் எதிரி களை விதைப்பார், எதிரி ஜெயம் எடுப்பார். நீ தூங்கினால் எதிரி ஜெயம் எடுப்பார். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தங்கப்பா, பிடித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அன்னாள போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேலை காணும் வர ஊற்றணும். அப்படி ஊற்றி ஜெபித்து பெற்றுக்கொண்ட பிள்ளை இந்த சாமுவேல். ஆனால் அவருடைய பயணம் எங்க தெரியுமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ராமாவில் அவர் வீடு இருந்துச்சு. வருஷந்தோறும் என்ன செய்வாராம்? புறப்பட்டு 10ஆம் வசனமா அவர் புறப்பட்டு என்ன செய்வார்? கில்காலுக்கு போவார், மிஸ்பாவுக்கு போவார், பெத்தேலுக்கு போவார், திரும்பி எங்கே வந்துடுவார்? ராமாவுக்கு தான் வந்துடுவார். அவனுடைய பயணம் அந்தந்த இடத்துல தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் அவனுடைய இடத்துல இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் போய் நியாயம் விசாரிப்பார். கரெக்டாக புறப்படுவார். கில்காலுக்கு போவார், மிஸ்பாவுக்கு போவார், பெத்தேலுக்கு போவார், திருப்பி எங்கே வந்துடுவார்? ராமா. அவ்வளோதான். ராமாவில் தான் அவனுடைய வீடு என்ன செஞ்சு இருந்துச்சு. ஆனால் அவன் வாழ்ந்த நாட்களிலே தன்னை காத்து கொண்டான். நாம் பரிசுத்தவானா? யோசேப்பை போல ஒரு நெருக்கம் வருமானா நாம் என்ன செய்வோம்? யோசேப்பை போல ஒரு நெருக்கம் வந்தா, சிம்சோனை போல மடியில படுக்க வைத்து கொண்டு உன் மனம் என் கூட இல்லையேன்னு சொன்னால் என்ன செய்வோம்? இன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நாங்கள் 24 வயசாச்சு, என் மனைவி இன்றைக்கு வெறுக்கிறாள், எனக்காக ஜெபியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நான் விசுவாசியா, சீசனா, பரிசுத்தவானா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும். அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலன் ஆனாலும் பரவாயில்ல, சகோதரனா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாத மனிதன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது. நாம் இன்னைக்கு அறியாத காலம் பரவாயில்ல, நாம பாடுறோம்ல அந்த காலத்தில், அலைந்தேன் பல நாள் உம்மையே அறியா, அலைந்து அன்னைக்கு அல்பாதே
கனியும் புள்ளி பூவை போ ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்களே, நம்ம பரிசுத்தவானா அப்போஸ்தலனா வேண்டாம், சகோதரனா இருக்கமா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி எல்லாம் உடையவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? நாம வீட்டு கதவை அடைக்கலாம், இருதய கதவை. வெளிப்படுத்தல் 3:20 படி ஆண்டவர் வாசற்படியில நின்று தட்டுகிறார். இருதயத்தின் கதவை அடைச்சு கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு எப்படி இருக்கும்? என் சகோதரன் அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 காரியத்தை சொல்றாரு. என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நல்ல கவனிங்க. வசனத்தினால அன்பு கூறுறது தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வதித்து தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கடாட்சிக்க அது சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் செய்வார். ஏன்னா அவர் யாரு? என்னை உண்டாக்கினே என் தேவாதி தேவன் அவர் நிலவ கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவா, சத்தியத்தின் பாதையும் நிலவ கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவா, சத்தியத்தின் பாதையும் நடத்துவா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் என்னை உண்டாக்கினே என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கினே என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நாம சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமா, அதனாலதான் வேதம் சொல்லுது, உங்க ஆலயத்துக்கு வந்தா யாக்கோபு 2 வாசிக்கிறோமே 19 தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷரே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? உங்க ஆலயத்துக்கு அல்லது நம்ம ஆலயத்துக்கு ஒரு தரித்திரனும் பொன் மோதிரம் தரித்தோடும் தான் எப்படி நிதானிக்கிறோம்? அவனை பார்த்து இங்கே உட்காரு, அவனை பார்த்து அங்கே போய் உட்காரு. பட்சபாதத்தோட நிதானிக்கிறோமா? வசனத்தினால் அன்பு கூறது லேசுங்க. நான் ஒரு சமயத்தில் ஒரு ஊழியத்துக்கு பேர் சொல்லக்கூடாது, மதுரையில் ஆலயத்தை கட்டுறதுக்கு காம்பவுண்டை கட்டிட்டு ரொம்ப நாள் கட்ட முடியாமல் இருந்துச்சு. உங்களை மாதிரி ஒரு விசுவாசி வந்து சொன்னார், ஐயா நீங்கள் இங்கே மட்டும் கடிதம் எழுதி போடுங்க, அவங்க பாருங்க நிறைய செய்கிறாங்க, நிறைய கொடுப்பாங்க, உங்கள் ஆலயத்தை கட்டி முடிச்சிடலான்னார். நான் லெட்டர் எழுதினேன். அவர் அங்கேருந்து ஒரு வசனத்தை அனுப்பிட்டார், நீ இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு
அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார்னு உபாகம் 1:11 அனுப்பிட்டார். வசனத்தினால் அன்பு கூறுறது ரொம்ப லேசு. நாவினால் அன்பு கூறுறது அதை விட ரொம்ப லேசு. உங்களை தான் செய்யணும், உங்களை தான் கவனிக்கணும். அதனால தான் சொன்னார், வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நாம் அன்பு கூறுவோம் பாடுறோம். எத்தனை அன்பு கூறுறோம்? அன்பு இருமாப்பா இராது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அன்பு சினமடையாது. அன்பு தற்பொழிவை நாடாது. கொரிந்து சபைக்கு பவுல் முடிக்கும் போது சொல்றார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆமா, நாமளும் அந்த காலத்தில் ஆசிரமம் பாமாலின்னு ஒரு பாட்டு பாடுவோமே, உங்களுக்கு மறந்துருக்கும். எந்தன் ஐயா உம்மது திவ்ய அன்பே, என்னின் மெய்யா பரம பதமான்பே. ஐயா உம்மது திவ்ய அன்பே, என்னின் மெய்யா பரம பதமான்பே. அங்கும் இங்கும் அலசடி பாட்டு, அங்கும் இங்கும் அலசடி பாட்டு, மனம் எங்குமே மனஜாதி கேட்டோம். எந்த ஐயா உம்மது திவ்ய அன்பே, என்னின் மெய்யா பரம பதமான்பே. உன்னோடு போட்டி செய்யும் ஏதும் மண்ணில் மாய் வந்த கவலைகள் யாவும். உன்னோடு போட்டி செய்யும் ஏதும் மண்ணில் மாய் வந்த கவலைகள் யாவும். உன்னை மயக்கமைய பாரோ, உன்னை மயக்கமைய பாரோ, உயர் மொழியன் காரினோ. எந்த ஐயா உமது திவ்ய அன்பே, ஐயா பரமபதமான்பே. உமது திவ்ய அன்பே, என்னின் ஐயா பரமபதமான்பே. உன்னை நான் தேடவில்லை, நீயே அன்பால் என்னை உன்னமே இழுத்தாயே. உன்னை நான் தேடவில்லை, நீயே அன்பால் என்னை உன்னமே இழுத்தாயே. பொன்னடி சேர்ந்தேனும் தந்தேயே, பொன்னடி சேர்ந்தேனும் தந்தேயே. சொந்த அன்னை நீ அரவணைப்பாயே. எந்த ஐயா உமது திவ்ய அன்பே, என்னின் ஐயா பரம பதமான்பே. ஐயா உமது திவ்ய அன்பே, என்னின் ஐயா பரம பதமான்பே. ஆராய்ஞ்சு பாருங்க, நம்ம சகோதரன் ஆயிட்டோமா? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அதில் ஜீவன் உண்டு, அதில் ஆசீர்வாதம் உண்டு. சரி, அப்போஸ்தலனா வேண்டாம், சகோதரனா வேண்டாம், பரிசுத்தவானா வேண்டாம், சீசனா வேண்டாம், விசுவாசியா வேண்டாம், அட்லீஸ்ட் கிறிஸ்தவனா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். சரி, முதல் அந்தியோக்கியாவிலே
சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவனா தான் எப்படி செய்யணும்? இயேசு சொன்னார், லூக்கா 6:27 வாசிக்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் அப்படின்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு. எங்க வாசிக்க நேரம் ஆயிடுச்சு. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கி எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் விட்டுக் கொடு, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் தடை பண்ணாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நல்லா கவனிங்க, மனுஷர் எப்படி செய்யணும்பா? உங்களுக்கு ஒருத்தர் ஒரு துணி கொடுக்க வந்தாருன்னா என்ன கொடுப்பீங்க? புது துணியாக கொடுக்கணும். அவன் நம்ம மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம்? கிறிஸ்துமஸ் வந்தால் பழைய துணியை கழிச்சு கொண்டு கொடுக்காதீங்க. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணுமா அப்படி நினைக்கிறீங்களா, அதே மாதிரி மற்றவர்களுக்கு நாம செய்யணும். அது மட்டும் இல்லை, வாசிங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் பாவிகளை சிநேகிக்கிறார்களே, உங்களை உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படித்தான் கொடுக்கிறான், திரும்ப கொடுக்கிறவனு கொடுக்கிறான். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் 6:35 அதுதான் வாசிக்கிறோம். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தாரே. நாம் யாரா இருக்கிறோம்? அப்படியே எழுந்திருப்போம். எல்லாம் ஒருமனப்பட்டு எழுந்திருந்து ஆண்டவரிடத்துல எல்லாம் ஒருமனப்பட்டு அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு நீங்க எவ்வளவோ கொடுத்திருக்கீங்க, நான் என்ன உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா. உலகோர் உன்னை பகைத்தாலோ, எல்லாம் சேர்ந்து பாட போறோம். உலகோர் உன்னை பகைத்தாலோ, உள்வையாய் அன்பு கூறுவாயா, உத்தால் உன்னை வெறுத்தாலோ, உள்தல் சிலுவை சுமப்பாயா, உள்தல் சிலுவை சுமப்பாயா. எல்லாம் சபையார். உனக்காக நான் மன்னித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மன்னித்தேனே, எனக்காக. கேட்டிடும் எத்தனை பேர் விலை என்று கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனே, அப்பம் கொடுப்பாயா, உனக்காக நான் மன்னித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மன்னித்தேனே, இல்லா
நீங்கிறார் பாவம் ஒரு வேளையில். ஆடுகள் போல் நீங்கிறார் பாவம் ஒரு வேளையில். மேய்ப்பன் இயேசுவை அறிந்ததையோ மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ, மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. உனக்காக சகோதரர் அழுகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே. ஐந்து சகோதரர் அழுகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே. யாரை நானும் அனுப்பிடுவே, யார்தான் போவார் எனக்காக, யார்தான் போவார் எனக்காக. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோட விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி வரணும்னா ஒரு நாளைக்கு ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 ரூபாய் செலவழிக்கணும். எதுக்கு ஐயா? எப்படியாவது சிலர் ரட்சிக்கப்படட்டும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்னைக்கும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொன்னவன் ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சி ஒரு நாள் வருவதற்கு ஒருவேளை உங்கள் மனதிலும் கர்த்தர் பாரத்தை கொடுத்தால், கட்டாயம் அல்ல, விசனமாயல்ல, எங்கள் சபையை வந்து பாருங்க. I am really telling to you, will you please come and participate in our worship? Anxiously waiting for your arrival, wholeheartedly welcome to participate in our church. The two church already, one in Madurai and another in Tirunelveli district. If you want to see it, then please welcome. I am wholeheartedly welcome to all of you. வந்து பாருங்க. முழுவதும் பார்வையற்ற மக்கள் நிரம்பின சபை. ஒரு நல்ல ஒரு இடம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா வயதானவங்களுக்கு 2 வெஸ்டர்ன் கட்டுற கூட இன்னும் என்னால முடியல. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஐயா இந்த நார்மலா மாத்தி இன்னும் கொஞ்சம் வெஸ்டர்னா போடுங்க, எங்களால உட்கார முடியல, எத்திரிக்க முடியல, கால் நடக்க முடியாதவங்க தங்குறதுக்கு இன்னும் ஒரு அறை கட்ட முடியல. ஏன்? நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் திருநெல்வேலியில் வைக்க முடியல. 25 சென்ட்ல சபையை கட்டிச்சு. இந்த ஊழியத்துக்கு எந்த ஒரு வருமானம் கிடையாது. தெருவில் பிரசங்கம் பண்ணி தான் இந்த தொலைக்காட்சியை போடுறோம். இதை கேட்கிற நீங்களும் கர்த்தர் ஏவினார். ஒருவேளை எங்க ஆலயத்து திருநெல்வேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட்டிட்டு வர்றதுக்கு மட்டும் 4000 ரூபாய் வேனுக்கு செலவழிக்கிறோம். கூட்டம் காட்டுறதுக்கு இல்லை, 2 கண்ணும் தெரியாது. 15 கிலோமீட்டர் அவங்கள வர சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது. திரும்பி அவங்கள கொண்டு போய் எந்த இடத்துல இறக்கி விட்டோமோ அப்படி விட்டா தான் அவங்களுக்கு பாது தெரியும். ஏன்னா I am also belonging to the very same category.
I know how to deal the blind peoples because I am also affected by the blindness. அவங்களை எப்படி நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும். வந்துட்டு சும்மா போய் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் கூட அவங்கள சாப்பிடாம அனுப்புனதில்லை. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புகிறேன். ஆண்டவர் ஒருவேளை ஆசீர்வதிச்சிருந்தா எங்க இருந்தாவது ஒரு வேலை கொண்டாந்து விட்டு மாதம் 16,000 ரூபா செலவை குறைக்கலாம். எத்தனையோ இடங்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்டது இருக்கு. கர்த்தர் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்கார மனசு வர மாட்டேங்குது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு 100 பேருக்கு ஊற்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம், என் பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவலாம். Again and again I am telling to you, it's not compulsory, it's not an obligation. Whether you are accepting or not, humbly requested to all of you. Will you please, first of all, put in your prayer, personal prayer or common prayer, then you will try to contact me. It's not compulsory. உங்களை கட்டாயமாக நான் ஒரு நாள் சொல்லலை. கர்த்தர் ஏவினார். எப்படின்னு கேட்பீங்க? இதில் 2 நம்பர் டிஸ்பிளேல வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை சிலர் கேட்கலாம், ஐயா நாங்கள் கணக்கு வைக்கணும். ஐயா கணக்கு வைக்கலாம். என்கிட்ட கேளுங்க. பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கு. அதே போல பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன், இது பதிவு பெற்ற அமைப்பு தான். நீங்கள் தாராளமாய் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் கட்டாயமல்ல, கர்த்தர் ஏவினார். இப்பவும் உங்களுக்காக நான் ஜெபித்து ஆசீர்வதிக்க போறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்களுக்கும் சொல்லுவேன், எப்பவாவது whenever if you need a prayer, please call me before 10 to 5. 10 மணில இந்த 5 மணிக்குள்ள. Why? What is the reason? Somebody want to ask me. என்ன கேட்பீங்கன்னா சொல்லுவேன், I am going to preach in the gospel in the early morning all over the street in so many districts. So is it not possible to attend the phone? After 10, will you please call me? I am ready to pray for your family needs and occupation, not only that, anywhere, all your physical and spiritual needs. Now I want to pray for yourself. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே தொலைக்காட்சியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய், வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய், மருந்து மாத்திரைகளை வைத்துக் கொண்டு வருஷம் மாறினா என்ன, என் வாழ்க்கை மாறலையே கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், புதிதாக அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காய், புதிதாக திருமண வாழ்க்கையில இணைந்தவர்களுக்காய், வெளியே சொல்ல முடியாத மன வேதனையோடு இருப்பவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் அவருடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர்
50213641. IFSC code IDIB 000B066. Indian Bank, BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917. BGM Ministries மற்றும் 9442559772. Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.